வணக்கம். இன்னைக்கு நாம பகவத்கீதையில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுதான் கர்ம யோகத்தோட ரகசியம். நம்ம டெய்லி செய்யற வேலை, நம்ம கடமைகள் இதையெல்லாம் எப்படி ஒரு ஆன்மீக பயணமா மாத்திக்க முடியும்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இதுக்கான பதில கீதையில தேடலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி கண்டிப்பா மனசுல வந்திருக்கும் இல்லையா? வேலை, குடும்பம், சமூகம்னு நமக்கு எவ்ளோ கடமைகள் இருக்கு. ஆனா அதோட ரிசல்ட்ல மாட்டிக்காம எந்த ஒரு பந்தமும் இல்லாம நம்ம கடமைகளை மட்டும் எப்படி செய்யறது? ரொம்ப பெரிய கேள்வி இது. இதுக்கு கீதை என்ன பதில் சொல்லுதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் ஸ்டாப் வேதங்களோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான். வெறும் சடங்குகளை மட்டும் பண்றதை விட அதோட அல்டிமேட் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்ளோ முக்கியம்னு இந்த ஸ்லோகம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லப் போகுது. இது கீதையோட 2வது அத்தியாயத்துல வர 46வது ஸ்லோகம். கவனமா கேளுங்க. யாவனர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா, வேதங்களோட உண்மையான நோக்கம் அந்த பரம்பொருளான கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறது தான். அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த நிரந்தரமான உறவை புரிஞ்சுக்கிறது தான். இந்த ஒரு பெரிய நோக்கத்தை நாம அடைஞ்சிட்டோம்னா, சின்ன சின்ன தற்காலிக பலன்களுக்காக செய்யற எல்லா சடங்குகளோட தேவையும் தானாவே பூர்த்தியாகிடும் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த ஊமை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. வேத சடங்குகள்ங்கிறது ஒரு சின்ன கிணறு மாதிரி. அது நம்மளோட சில குறிப்பிட்ட தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்யும். ஆனா அந்த பரம்பொருளை பத்தின ஞானம் இருக்கே, அது ஒரு பெரிய நீர்த்தேக்க மாதிரி, ஒரு பெரிய டேம் மாதிரி. நம்மளோட எல்லா தேவைகளையும் அது ஒன்னே பூர்த்தி செஞ்சிடும். சரி, இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஐடியாவை இதை எப்படி இன்னும் ஆழமாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது கீதையிலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். கர்மயோகத்தோட மொத்த சாராம்சமும் இதுல தான் இருக்கு. 2வது அத்தியாயத்திலிருந்து 47வது ஸ்லோகம். கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூர் மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. அப்போ கீதை நமக்கு சொல்ற முக்கியமான பாடம் இதுதான். நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு வேலைய செய்யறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. ஆனா அதோட பலன் நம்ம கையில இல்ல. இதுல 3 விஷயத்த கிருஷ்ணர் தெளிவா சொல்றார். 1, உனக்குன்னு இருக்கிற கடமைய செய். 2, அதோட ரிசல்ட்ட பத்தி கவலைப்படாத, அதை எதிர்பார்க்காத. 3, சரி ரிசல்ட் வேணான்னு வேலையே செய்யாம சும்மா இருந்துராத, அதுலயும் ஒரு பற்று வச்சுக்காத. ஓகே, என்ன செய்யணும்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை எப்படி செய்யறது, அந்த மனநிலைக்கு எப்படி வர்றது, அதுக்கான வழியத்தான் அடுத்த ஸ்லோகம் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு பின்னாடி இருக்க வேண்டிய உண்மையான யோகம்னா என்னன்னு இதுதான் நமக்கு விளக்குது. 2வது அத்தியாயத்துல 48வது ஸ்லோகம். யோகஸ்தஹ் குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சயா சித்ய சித்யோர் சமோபூத்வா சமத்வம் யோக உச்யதே. பாத்தீங்களா, நம்ம டெய்லி லைஃபுக்கு யோகானா என்னன்னு எவ்ளோ பிராக்டிக்கலா ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்கார். அதாவது ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ அந்த பற்றுதலை விட்டுட்டு ரெண்டையும் ஒரே மாதிரி பார்த்துட்டு நம்ம கடமையை செய்யறது தான் உண்மையான யோகம். இந்த மனசமநிலை இருக்கே, அதுக்கு பேரு தான் யோகம். சரி, இப்ப நாம இந்த டீச்சிங்ஸோட கிளைமேக்ஸ்க்கு வர்றோம். நம்ம புத்திய பக்தியோட பயன்படுத்தினா நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் எப்படி ஒரு கலையா மாறுதுன்னு இங்க கிருஷ்ணர் விளக்குறார். ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட் இது. 2வது அத்தியாயத்துல 49வது ஸ்லோகம். தூரேண யவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய புத்தோ ஷரணம் மன்விஷ்ச கிருபணா பலஹேதவஹ. அதாவது புத்தி யோகம் நம்ம அறிவை பக்தியோட சேர்த்து பயன்படுத்துறது. சுயநலத்துக்காக வேலை செய்யறதை விட பல மடங்கு உயர்ந்ததுன்னு சொல்றார். இங்கேதான் கிருஷ்ணர் ஒரு ஷாக்கிங்கான வார்த்தையை யூஸ் பண்றார். யாரெல்லாம் பலனுக்காக மட்டுமே வேலை செய்றாங்களோ அவங்கள கஞ்சர்கள்னு சொல்றார். ஆமாங்க, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்க, ஒரு கஞ்சன் கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு அவனுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் பலனை மட்டுமே விரும்புறவங்க தங்களுக்கு கிடைச்ச இந்த மனுஷ பிறவியோட ஆற்றலை எப்படி ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக, அதாவது பகவானோட சந்தோஷத்துக்காக பயன்படுத்தணும்னு தெரியாதவங்க. சரி, இந்த பகுதியோட கடைசி ஸ்லோகத்துக்கு வந்தாச்சு. இதுதான் கர்மயோகத்தோட அல்டிமேட் சீக்ரெட்டை நமக்கு சொல்லப் போகுது. 2வது அத்தியாயத்திலிருந்து 50வது ஸ்லோகம். புத்தி யுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்ஜஸ்வ யோகஹ கர்மசு கௌஷலம். அப்போ இந்த எல்லா போதனைகள்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னா, இந்த ஒரு அழகான வரிதான், யோகஹ கர்மசு கௌஷலம்.
அப்படின்னா என்ன? செயல்களில் திறமையே யோகம். நாம செய்யற வேலைய ஏனோதானோன்னு செய்யாம ஒரு ஆர்ட் மாதிரி முழு திறமையோட, பக்தியோட, மனசமநிலையோட செஞ்சா நம்ம கர்ம வினைகள்ங்கிற அந்த சங்கிலியிலிருந்து சுலபமா விடுபட்டுடலாம். வாங்க, நாம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். முதல்ல நம்ம செயலோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். 2வது, எந்த பற்றும் இல்லாம வேலை செய்யணும். 3வது, வெற்றி தோல்வியில ஒரே மாதிரி இருக்கணும். கடைசியா நம்ம வேலைய ஒரு கலையா மாத்தணும். இதுதாங்க கர்மயோகத்தோட பாதை. இந்த அற்புதமான கர்மயோக பயணத்துல என் கூட சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஞானகோஷ் என்பது ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிற ஒரு சேனல். இன்னும் நிறைய மொழிகள்ல வரப்போகுது. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா, வங்காளத்தோட மகான்கள், அப்புறம் ஆதிசங்கரோட தெய்வீக கதைன்னு டெய்லி வீடியோஸ் பார்க்கலாம். எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்கும். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்க டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த தெய்வீகமான அறிவை உங்க குடும்பம், நண்பர்கள் கூட லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எல்லார்கிட்டயும் கொண்டு சேருங்க. நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா எரிய வைப்போம். நன்றி.